பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வலா. இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹ்ஹாப் ரஹிமஹுல்லாஹி தஆலா நாம் அவசியம் படித்து தெரிந்து கொண்டு அமல் செய்ய வேண்டிய 3 விஷயங்களை குறிப்பிடும்போது முதல் விஷயத்தை நாம படித்துட்டோம். அல்லாஹ் தான் நம்மை படைத்தான், அவன் தான் நமக்கு ரிஸ்க் அளிக்கிறான், அவன் நம்மை வீணாக படைக்கவில்லை, அவன் ஒரு தூதரை அனுப்பியிருக்கிறான். யார் அந்த தூதர்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நடக்கிறாரோ அவர் சொர்க்கம் நுழைவார், யார் அவருக்கு மாறு செய்கிறாரோ அவர் நரகம் நுழைவார். இரண்டாவது விஷயம் அஸ்ஸானியத்து பக்கம் 91 அன்னல்லாஹ லா யர்தா அய்யுஷ்ரக மஅஹு அஹது ஃபீ இபாதத்திஹி லா மலக்குன் முகர்ரபுன் வலா நபியுன் முர்சல் والدليل قوله تعالى وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا சூரா அல் ஜின் 18வது ஆயா. நிச்சயமாக அல்லாஹ் அவனுக்குரிய வணக்க வழிபாடுகளில் இபாதத் வணக்க வழிபாடுகளில் அவனுக்கு நெருக்கமான மலக்கையோ மலக்குன் முகர்ரபுன் அல்லது அவனால் அனுப்பப்பட்ட நபியையோ நபியுன் முர்சல் யாராக இருந்தாலும் சரி எவரையும் அவனுக்கு இணையாக ஆக்குவதை விரும்ப மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஷிர்க் யாரை அல்லாஹ்வுக்கு கூட்டாக்கினாலும் அல்லாஹ்வுக்கு அது பிடிக்காது. அவ்வளவு அல்லாஹ் தஆலா அதை வெறுக்கிறான். எந்த அளவுக்குனா அவனுக்கு மிக நெருக்கமாக அவன் ஆக்கி கொண்டிருக்கிற மலக்காக இருந்தாலும் சரி, அவன் இந்த பூமியில மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அனுப்பி வைத்த நபியாக இருந்தாலும் சரி, மலக்கோ நபியோ அவர்களை அல்லாஹ்வுக்கு இணை வைத்தாலும் அவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான், விரும்ப மாட்டான். ஏன் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் சூரத்துல் ஜின்ல வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ்வை வணங்கப்படுகின்ற இடங்கள் மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வுக்கே உரியவை. எனவே ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, எனவே அல்லாஹ்வுடன் வேறு யார் ஒருவரையும் நீங்கள் அழைத்து பிரார்த்தனை செய்யாதீர்கள். அப்ப யார் ஒருவராக இருந்தாலும் சரிங்கும் போது அதுல மலக்குன் முகர்ரபாவும் இருக்கலாம், நபியுன் முர்சலாவும் இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி அவர்களை அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இந்த விஷயத்தை இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹ்ஹாப் ரஹிமஹுல்லாஹி தஆலா நாம் கற்றுக்கொண்டு அமல் செய்ய வேண்டிய இரண்டாவது விஷயமாக குறிப்பிடுறாங்க. முதல் விஷயத்தை கவனித்தா அல்லாஹ் தான் நம்மை படைத்தான், நமக்கு ஒரு தூதரை அனுப்பியிருக்கிறான், அந்த தூதருக்கு கட்டுப்பட்டால் சொர்க்கம், அவருக்கு மாறு செய்தால் நரகம் என்பதை கொண்டு வந்தாங்க. இந்த இரண்டாவது விஷயத்துல ஷிர்க் ஒரு காலும் செய்யக்கூடாது, யாரையும் அல்லாஹ்வுக்கு இணையாக்க கூடாது என்பதை ரொம்ப தெள்ள தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. அதற்கான ஆதாரத்தையும் ஷேக் இங்க குறிப்பிட்டிருக்காங்க. இந்த விஷயத்தை நம்முடைய ஷேக் முஹம்மது ஸாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹி தஆலா விளக்கும் போது சொல்லுகிறாங்க, நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களில் இது இரண்டாவது. அல்லாஹ் அவனுக்கு அவனுடைய இபாதத்துகள்ல எவரையுமே இணையாக்குவதை விரும்ப மாட்டான் என்பதை இங்கே ஷேக் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதற்கான ஆதாரத்தையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. மனிதன் அல்லாஹ்வுடன் வேறு எவரையும் அழைத்து பிரார்த்தனை செய்யக்கூடாது என அல்லாஹ் தடை செய்திருக்கிறான். அப்ப இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் பிரார்த்தனையை அவனுக்கு உரியதாக ஆக்கிட்டான். அவனை விட்டு வேறு யாரிடம் பிரார்த்தனை செய்வது அல்லாஹ் என்ன செய்துட்டான்? தடை செய்துட்டான். தனக்கு விருப்பம் இல்லாத எதையும் அல்லாஹ் தடை செய்ய மாட்டான். தனக்கு விருப்பமான ஒன்றாண்டு அல்லாஹ் தடை செய்வானா? அப்போ அல்லாஹ் ஒன்றை தடை செய்யறான்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு அது பிடிக்காதுன்னு அர்த்தம். அப்ப அவனுக்கு விருப்பம் இல்லாத ஒன்றுன்னு நாம இதை உறுதியா முடிவு செய்ய முடியும். எது? ஒரு மலக்கை அல்லாஹ்வுக்கு இணையாக்குவதை போல இபாதத்துகளை அந்த மலக்குக்கு செய்தான், அதான் அந்த மலக்கை அழைத்து பிரார்த்தனை செய்தாலோ அது எப்படிப்பட்ட மலக்? மலக்குன் முகர்ரப். முகர்ரபுன்னா மிக நெருக்கமானவர், சாதாரண மலக்கு அல்ல. மலக்குகளிலே மிகவும் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர் இருக்கிறார். ஜிப்ரீலாக கூட இருக்கலாம். ஒருவர் ஜிப்ரீல் அழைத்து துவா கேட்டால் கூட அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான், அதை அல்லாஹ் விரும்ப மாட்டான், அதையும் தடை செய்து விட்டான். உண்மையிலே ஜிப்ரீலை அழைத்து துவா கேட்கறது அல்லாஹ்வுக்கு பிடிக்குமா இருந்தா அல்லாஹ் அதை தடைத்து இருக்க மாட்டான், தடை செய்திருக்க மாட்டான். ஏன்னு கேட்டா அவர் மலக்குன் முகர்ரப், மிக நெருக்கமானவர் அல்லாஹ்வுக்கு. உண்மையா இல்லையா? அப்ப எப்படிப்பட்டவருக்கு நாம் அவரை அழைத்து துவா கேட்க கூடாது? அப்ப மலக்காக இருந்தாலும் நபியாக இருந்தாலும் அல்லாஹ் அனுப்பிய நபிமார்கள்ல அல்லாஹ் எவ்வளவு நபிமார் எல்லாரையும் அல்லாஹ் நேசிக்கிறான். எல்லா நபிமாரும் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லாஹ் அவங்கள மிகச்சிறந்தவங்களா படைச்சிருக்கிறான். அப்படிப்பட்ட நபியை அழைத்து பிரார்த்தனை செய்தாலும் அல்லாஹ் அதை விரும்ப மாட்டான். இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது என்பதனால தான் அல்லாஹ் தஆலா தடை செய்திருக்கிறான். இப்போ ஷேக் ஸாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் இன்னொரு ஆதாரத்தை இங்க குறிப்பிடுறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அஸ்-ஸுமர் 39வது சூராவுடைய 7வது வசனம், இன் தக்ஃபுரு ஃப இன்னல்லாஹ கனியுன் அன்கும் வ லா யர்தா லி இபாதிஹில் குஃப்ர வ இன் தஷ்குரு
யர்தாஹு லக்கும். நீங்கள் அல்லாஹ்வை நிராகரிப்பவர்களாக இருந்தால் நிச்சயமா அல்லாஹ் உங்களிடமிருந்து எந்த தேவையும் இல்லாதவன். அல்லாஹ் யார்? அல் கனி, அவன் எந்த தேவையற்றவன், அவரிடமே எல்லாம் இருக்குது. ஆனால் அவன் தன் அடியார்களிடம் நிராகரிப்பை விரும்புவதில்லை. மேலும் நீங்கள் நன்றி செலுத்துபவர்களாக இருந்தால் அதை அவன் உங்களுக்காக விரும்புகிறான். அதாவது நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது, அவனையே வணங்குவது, அவனுக்கு ஷுக்குர் செய்யக்கூடியவர்களாக இருப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். அப்போ அதற்கு எதிரான ஒரு நிலை தான் அல்லாஹ்வுக்கு ஷுக்குர் செய்து அவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு எதிரான ஒரு விஷயம் தான் என்ன? அல்லாஹ்வை விட்டு மற்றவரிடம் பிரார்த்தனை செய்யறது. இன்னொரு ஆயா ஷேக் சாலிஹ் அல் உசைமின் குறிப்பிடுறாங்க, சூரா அத்-தௌபா 9வது சூராவுடைய 96வது வசனம். ஃபஇன் தர்தவ் அன்ஹும் ஃபஇன்னல்லாஹ லா யர்தா அனில் கௌமில் ஃபாஸிகீன். நீங்கள் அவர்கள் மீது திருப்தி கொண்டாலும் நிச்சயமாக அல்லாஹ் பாவிகளான இத்தகைய மக்கள் மீது ஒருபோதும் திருப்தி கொள்ள மாட்டார். ஏன்? அவர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதுமாக இருக்குது. எனவே நிராகரிப்பையும், அதாவது குஃப்ரையும், இணை வைத்தலையும், ஷிர்கையும் ஒருபோதும் அல்லாஹ் விரும்புவது. அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்காத, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒன்று என்ன? அல் குஃப்ர் அஷ்ஷிர்க். இது ரெண்டும் அல்லாஹ்வுக்கு சுத்தமா பிடிக்காது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நாம அந்த ஷிர்கையும் குஃப்ரையும் செய்தா நிச்சயமா நாம அவனுக்கு பிடிக்காதவர்களாயிரும். இதுதான் அடிப்படை. இன்னும் சொல்வதானால் அல்லாஹ் தூதர்களை அனுப்பி வைத்ததும் வேதங்களை இறக்கி வைத்ததும் நிராகரிப்பு மற்றும் இணை வைத்தலுக்கு எதிராக போராடி அவற்றை அழித்து ஒழிக்கத்தான். சரி, எதற்காக அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி வைக்கணும், ரசூல்மார்களை அனுப்பி வைக்கணும்னா எதற்காக அவர்களுக்கு வேதங்களை அல்லாஹ் இறக்கணும் அப்படின்னா இந்த அடிப்படைக்காக தான். அதாவது என்ன அடிப்படைனா தௌஹீத் அல்லாஹ்வுக்கு சொந்தம், இபாதத் அல்லாஹ்வுக்கு சொந்தம். அதை யாருக்கு செய்யக்கூடாது? இந்த மனிதர்களோ ஜின்களோ யாருக்கு செய்யக்கூடாது. அப்படி செய்தா அது குஃபர், அது ஷிர்க். இந்த குஃபரையும் ஷிர்க்கை ஒழிக்கணும் அப்படிங்கறதுக்காக அல்லாஹ் தஆலா நபிமார்களை அனுப்பினா, அவர்களுக்கு வேதங்களை இறக்கினா. இப்போ அந்த ஒழித்து கட்டுகிற வேலையை இன்னைக்கு நபிமார்கள் இல்ல, நாம செய்யணும். அப்ப குஃப்ருக்கும் ஷிர்க்குக்கு எதிரான தாவா நபிமார்களோடு முடியாது, அது மறுமை நாள் வரைக்கும் தொடரும். இந்த தொடர்ந்து செய்ய வேண்டிய வேலை செய்ய வேண்டியவர் யார்? இனி நபிமார்களுடைய இடத்துல யார் செய்யணும்? முஸ்லிம் உம்மத்தில் இருக்கக்கூடிய இந்த கல்வி அறிவுள்ளவர்கள் செய்தே ஆகணும். அவர்களில் முதல் தரத்தில் உள்ளவர் தான் அல் உலமா, கல்வியாளர்கள். ஏன்? நபிமார்கள் உடைய வாரிசு யார்? அல் உலமா. அப்போ உலமாக்கள் நபிமார்களுடைய அந்த சொத்து, அந்த கல்வியின் அந்த வாரிசு சொத்தை மக்களுக்கு பங்கிடக்கூடியவர்களாக இருந்தாங்க, இன்றும் இருக்கிறாங்க. ஆனால் மிக குறைவானவர்கள் தான் இந்த தாவாவை, இந்த அழைப்பு பணியை, இதனுடைய உண்மையான நோக்கத்தை, அல்லாஹ் எதற்காக படைத்தானோ எல்லாரையும், எதற்காக நபிமார்கள் எல்லாரையும் அனுப்பினானோ, எதற்காக எல்லா வேதங்களை இறக்கினானோ, இந்த அடிப்படையை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இதுக்காக தங்களுடைய காலங்களை, நேரங்களை அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி, அல்லாஹ் எதையெல்லாம் வெறுப்பானோ அந்த வெறுப்புக்கு அதை தாங்களும் வெறுத்து மக்களை வெறுக்க சொல்லி இந்த தாவாவை அவங்க முன்னிலைப்படுத்துவாங்க. இது அஹ்லுஸ் சுன்னாவுடைய தாவா, இதுதான் சலஃபி தாவா. சலஃபி தாவாவுடைய அடிப்படை, அவருடைய உயிரை எதுலன்னு கேட்டா இதுலதான் இருக்கு. எதுல? குஃப்ருக்கும் ஷிர்க்குக்கும் எதிரான தாவாவை முன்வைத்து அல்லாஹ் எதை வெறுக்கிறானோ அதை தாங்களும் வெறுத்து அதற்கு எதிராக இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் மக்களை வெறுக்க சொல்லி அதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்யக்கூடியவங்களாக தூய்மையான தாவாவை தங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரக்கூடியவங்களாக மக்களை அழைப்பது. அதான் தாவா சலஃபியா, தாவத்து சலஃபியா. சலஃபாகிய நபிமார்களும் அவர்களை பின்பற்றி வந்த நபி தோழர்களும் செய்த தாவா. ஆகவே இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் முதல்ல அல்லாஹ் தான் நம்மை படைத்தவன், ரிஸ்க் அளிக்கிறவன், நமக்கு ஒரு தூதரை அனுப்பி இருக்கிறாங்கிறது இந்த விஷயத்தை தெளிவுபடுத்திட்டு அடுத்து ரெண்டாவதா நாம் படித்து தெரிந்து அமல் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் எதை குறிப்பிடுறாங்கன்னா இந்த விஷயத்தை குறிப்பிடுறாங்க. ஷிர்க்குக்கு எதிராக, குஃப்ருக்கு எதிராக நாம் இந்த கொள்கை தெளிவு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா அல்லாஹ் ஷிர்கையும் குஃப்ரை விரும்ப மாட்டான். தன்னிடம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள், செய்ய வேண்டியவர்கள் தனக்கு மிக நெருக்கமான மலக்கிடம் பிரார்த்தனை செய்தாலும் அல்லாஹ் அதை ஏற்க மாட்டான். தான் அனுப்பிய நபியிடம் பிரார்த்தனை செய்தாலும் அல்லாஹ் அதை ஏற்க மாட்டான் அப்படிங்கிறான். அப்படின்னா மலக்கை விட, நபிமார்களை விட இந்த உலகத்தில் இறந்த நல்லடியார்கள், அவுலியாக்கள் சொல்லப்படுற வலியுல்லாக்கள் உயர்ந்தவர்களா? இன்னைக்கு பாருங்க, முஸ்லிம் சமூகம் உலகம் முழுக்க, சவுதி அரேபியாவை தவிர எல்லா முஸ்லிம் நாடுகள் எல்லாத்திலையும் எவ்வளவு கபறுகள், தர்காக்கள், பிரபலமான அறிஞர்கள் அல்லது நல்லோர்களுடைய கபறுகளுக்கு போய் அங்கே இபாதத் செய்யக்கூடியவர்களாக, அல்லது அங்கே நேரடியா போகாவிட்டாலும் எங்கிருந்தோ அவங்களை அழைத்து துஆ கேட்கக்கூடியவங்களா இன்னைக்கு எவ்வளவு முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. எத்தனை தர்காக்கள் இதுக்காக ரொம்ப பிரபலமாகி இருக்குது உலகம் முழுக்க. இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் இந்த தாவாவை தாங்க இப்ப புத்தகத்துல தங்களுடைய ரிசாலால சொல்றாங்களே, கட்டுரையில, இந்த தாவாவை அவங்க செயல்ல கொண்டு வந்து மக்களுக்கு மத்தியில இந்த தாவாவை
வீரியத்தோடு கொண்டு போவதனுடைய விளைவாகவும் அல்லாஹ் தஆலா இந்த நபிமார்களின் தாவாவை அவங்க மிக பரிசுத்தமான இந்த தாவாவை கொண்டு போனது விளைவாகவும் தான் இன்னைக்கு சவுதி அரேபியாங்கிற ஒரு நாட்டுல மட்டும்தான் கபரு வழிபாடு இல்லாத நிலை. ஏன்னா அந்த மொத்த ஷிர்கையும் குஃப்ரையும் தொடச்சிருந்தாங்க. அதனால இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தர்காக்கள் அங்க கபறுகள்ல இபாத் செய்வதை பற்றி ஒரு அறிவு கூட இல்லை அவங்களுக்கு. அதாவது அறிவு கூட இல்லைன்னா அவங்க அதை பார்க்கவே இல்லை. அவங்க பிள்ளைகள் வளரும் போதே அந்த தலைமுறை எப்படி வளருனா அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் இபாத் செய்யணுங்கிற நிலையில தான் வளர்றாங்க. எதுடைய தேவையானதோ அல்லாஹ்வுடன் தான் திரும்பணும்னு வளர்றாங்க. ஏன்னா இந்த தேவா அவ்வளவு பரிசுத்தமா அவங்க அதை முன் வச்சாங்க. அதே தேவாவை தான் அங்கே இருந்ததை விட இன்று எல்லா முஸ்லீம் நாடுகளையும், குறிப்பா முஸ்லீம் அல்லாத நாடுகள், இப்ப நாம வாழக்கூடிய நாடுகள்ல எதை முன்னிலைப்படுத்தி தேவா வீரியமா கொண்டு போகணும், இந்த தேவா தான் கொண்டு போகணும். ஏன்னா இதுதான் நபிமாருடைய வேலை. ஆனா பாருங்கள், முஸ்லீம்கள் எதையோ பிடித்து கொண்டு அவருடைய தேவாவுடைய வழிமுறையை மாற்றி வேறு வேறு திசையில அரசியல் குழப்பங்கள் அல்லது ஹிலாபத் பெயரால் நடக்கிற பிரச்சனைகள், கிளர்ச்சி சிந்தனைகள் அல்லது உலக நடப்புல பரபரப்பா பேசப்படுகிற ட்ரெண்ட் ஆகக்கூடிய விஷயங்களை முன் வச்சு தங்களுடைய காரியங்களை எல்லாம் அமைச்சுக்கிட்டு முழுக்க திசை மாறி எங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்க. அடிப்படையா குஃபருக்கும் ஷிர்க்குக்கும் எதிரான தேவாவை விட்டுட்டாங்க. அல்லாஹ் எதை கடுமையா வெறுப்பானோ, அல்லாஹ் எதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டானோ, விரும்பவே மாட்டானோ, அதை பற்றி இவர்களுக்கு எந்த கவலையும் இன்று உள்ள எத்தனையோ தாய்களுக்கு இல்ல. அவருடைய கவலையெல்லாம் இன்னைக்கு சமூகத்தில் இருக்கிற கண்கூடா பார்க்கிற பொதுவான பிரச்சனைகள், அது அரசியல் ரீதியான பிரச்சனை தான் மையமா முதல் இடத்துல இருக்கு. உண்மையா இல்லையா? எங்க பார்த்தாலும் அரசியல் பிரச்சனைகள். அதுக்கு அடுத்தது பொதுவா நம்ம கண்கூட பார்க்கக்கூடிய சில பாவங்கள், சினிமா, பாட்டு, கூத்து, கேளிக்கை விஷயங்கள், விபச்சாரம், இந்த மாதிரி விஷயங்கள். ஆனா இந்த பாவங்களை விட மோசமான பாவம் இது ஷிர்க், குஃபுர். இதுதானே எல்லாத்தை விட மிக மோசமான பாவம். அப்போ இந்த விஷயத்தை தான் ஷேக் இந்த இடத்துல நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. அல்லாஹ் கூறுகிறான், வகாத்திலூஹும் ஹத்தா லா தகூன ஃபித்னது வ யகூன தீனு குல்லுஹு லில்லாஹ். ஃபித்னா இல்லாமல் ஒளிந்து மார்க்கம் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கே உரியதாக ஆகும் வரையில் இந்த நிராகரிப்பாளர்களுக்கு எதிராக நபியே போர் புரியுங்கள். அல்லாஹ் தஆலா இங்க நபிக்கும் நபியோடு இருந்த சஹாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இந்த ஆயத்தை இறக்குகிறார். சூரா அல் அன்ஃபால் 8வது சூராவுடைய 39வது ஆயா. ஷேக் சாலிஹ் அல் உஸைமின் ரஹிமஹுல்லாஹி தஆலா இதை இங்க மேற்கோள் காட்டுகிறாங்க. இந்த கட்டளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எப்போது வந்தது? மதீனாவிலே இது இறக்கப்பட்டது. ஏன்னா அப்போது அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருந்தா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அங்க ஆட்சியாளராக இருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு முன்னாடியே ஏறத்தாழ 13-15 வருடங்கள் இந்த தௌஹீதுடைய குஃப்ருக்கும் ஷிர்க்குக்கும் எதிரான தாவாவை ரொம்ப வலிமையா கொண்டு போய் அதன் மூலமாக மக்களுக்கு நேர்வழியின் பக்கம் அழைப்பு கொடுத்து கொண்டிருந்த நிலையில குஃபார், இறை நிராகரிப்பாளர்கள் அவர்களை சூழ்ந்து அவர்களை முழுக்க கொள்ளணுங்கிற ஒரு நெருக்கடியை கொண்டு வரும்போது அவர்களுக்கு எதிராக நீங்கள் போர் புரியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். இந்த கட்டளை இறங்கும் போது அல்லாஹ் தஆலா வகாத்திலூஹும் ஹத்தா லா தகூன ஃபித்னா என்று சொன்னார். ஃபித்னா இல்லாமல் ஒளியும் வரைக்கும் நீங்கள் போர் புரியுங்கள் கட்டளையிட்டான். இந்த இடத்துல ஃபித்னா என்பது என்ன தெரியுமா? அஷ்ஷிர்க், அல் குஃபுர். ஏன்னா இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஃபித்னா என்னன்னு கேட்டா ஷிர்க்கும் குஃபுரும் தான். மற்ற ஃபித்னாக்கள் எல்லாம் அதற்கு கீழே இருக்கிற ஃபித்னாக்கள் தான். பாருங்க, ஷேக் உஸைமின் குறிப்பிடுறாங்க, நிராகரிப்பையும் இணை வைத்தலையும் அல்லாஹ் விரும்பவில்லை எனும் போது ஒரு மூமினுடைய கடமை அந்த ரெண்டையும் அவனும் விரும்பக்கூடாது. ஒரு மூமின் அவனும் விரும்பக்கூடாது. ஏனென்றால் ஒரு மூமினுடைய வெறுப்பும் விருப்பமும் அல்லாஹ்வுடைய வெறுப்பு விருப்பம் அதற்கு உட்பட்டு தான் இருக்க வேண்டும். அல்லாஹ் எதை விரும்புவானோ அதைத்தான் ஒரு மூமின் விரும்பணும். அல்லாஹ் எதை வெறுப்பானோ அதை ஒரு மூமின் வெறுக்கணும். அப்ப இன்னைக்கு ஷிர்க்கும் குஃபரும் இவ்வளவுக்கு மலிஞ்சு இருக்கிறத பார்த்த பிறகு ஒரு மூமினுக்கு இதன் மீது வெறுப்பும் இதற்கு எதிராக பிரச்சாரத்தை செய்ய வேண்டுங்கிற விருப்பமும் எப்படி இல்லாமல் இருக்க முடியும்? வெறுப்பு இல்லாமல் இருக்கலாமா? இதுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டுங்கிற விருப்பம் இல்லாமல் இருக்கலாமா? அப்படின்னா அவருடைய ஈமான் உண்மையா இல்லைன்னு அர்த்தம். அவர் இதை பற்றி பொருட்படுத்தலாம், இவருக்கு தௌஹீதுடைய அறிவு இல்லைன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய விருப்பு வெறுப்பு தான் தன்னுடைய விருப்பு வெறுப்பு. அதாவது தான் விரும்புவதும் தான் வெறுப்பதும் அல்லாஹ்வுடைய விருப்பமும் வெறுப்பும் அடிப்படையில் தான் இருக்க வேண்டுங்கிற அறிவு இந்த முஸ்லிமுக்கு இல்லாமல் போய்விட்டது என்று அர்த்தம். அல்லாஹ் விரும்புவதையே மூமினும் விரும்ப வேண்டும், அல்லாஹ் வெறுப்பதையே மூமினும் வெறுக்க வேண்டும். அது போலவே நிராகரிப்பையும் இணை வைத்தலையும் அல்லாஹ் விரும்ப மாட்டான் எனும்போது அந்த நிராகரிப்பையும் இணை வைத்தலையும் ஒரு மூமின் விரும்புவது ஏற்ற செயல் அல்ல. எப்படி ஒரு மூமின் விரும்புவான்? அல்லாஹ் வெறுக்கிறானே. அப்ப குஃப்ரையும் ஷிர்கையும் ஒரு மூமின் விரும்பவே மாட்டான். ஷிர்கை பொறுத்தவரை அது ஆபத்தானது. அல்லாஹ் கூறுகிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐ யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. சூரா அன்-நிசா 4வது சூராவுடைய 48வது ஆயா. நிச்சயமா அல்லாஹ் தனக்கு ஷிர்க் வைக்கப்படுவதை, இணை வைக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான். இதை தவிர எந்த ஏனைய பாவங்களை
தான் நாடுகின்றவர்களுக்கு மன்னிப்பான். இன்னொரு ஆயத்துல சூரா அல் மாஇதா 5வது சூராவுடைய 72வது ஆயத்துல அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு மய்யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னஹ் வ மக்வாஹுன் நார் வ மா லிஸ்ஸாலிமீன மின் அன்சார். எவன் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்கின்றானோ, இணை வைக்கின்றானோ, அவனுக்கு நிச்சயமாக அல்லாஹ் சொர்க்கத்தை தடை செய்து விடுகிறான், அவனுடைய தங்குமிடம் நரகம்தான். இத்தகைய அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்வோர் யாருமே இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அப்போ முதலாவது, இதுக்கு முந்தைய ஆயத்துல அல்லாஹ் தஆலா எந்த பாவத்தை வேண்டுமானால் தன் நாடினா மன்னிப்பான், ஆனால் ஷிர்க்கை மன்னிக்கவே மாட்டான் என்று சொல்லியிருக்கு. இந்த ஆயத்துல அந்த ஷிர்க் செய்தவர்களுக்கு தண்டனை சொல்லுகிறான். அது என்ன? அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தடுத்து விடுவான், நரகம்தான் அவர்கள் இருக்கக்கூடியது, மோசமான தங்குவிடும், அவர்களுக்கு உதவியும் செய்யப்படாது. அதான் அல்லாஹ் அவர்களை மன்னிக்கவே மாட்டான் இல்லையா? ஆகவே நரகத்திலே நிரந்தரமாக அந்த மனிதன் இருப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கப்பட்டு இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹி தஆலா பதிவு செய்திருக்கிறாங்க. 93வது ஹதீஸ். ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் அந்த ஹதீஸை இங்க மேற்கொள்க, மன் லக்கியல்லாஹ லா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ தஹலல் ஜன்னஹ். யார் அல்லாஹ்வுக்கு எதையும் இணை கற்பிக்காமல் அவனை சந்திக்கின்றாரோ, அல்லாஹ்வை சந்திக்கின்றாரோ, அவர் சொர்க்கம் நுழைந்து விடுவார். வமன் லக்கியஹு யுஷ்ரிகு பிஹி தஹலன் நார். யார் ஷிர்க் செய்தவராக அல்லாஹ்வை சந்திக்கின்றாரோ, அதாவது நாளை மறுமையில போய் அல்லாஹ்வை சந்திக்கின்ற நிலை, மௌத்தை அடைவது, அதுதான் அல்லாஹ்வின் சந்திப்பு என்பது இங்க மௌத்தை குறி. மௌத்தை ஒருத்தன் அடைஞ்சிட்டானா அல்லாஹ்வை சந்திக்கின்ற நிலைக்கு அவன் போயிட்டான்னு அர்த்தம். ஏன்னு அதுக்கு பிறகு அல்லாஹ்வோட விசாரணைக்கு அவன் போகிறான். யார் ஷிர்க் செய்கின்ற நிலையில் அல்லாஹ்வை சந்திக்கிற நாளைக்கு விசாரணை அவனுக்கு முன்னாடி நிற்கிறாரோ, நிச்சயமா தஹலன் நார், அவன் நரக நெருப்பில் நுழைவான் அப்படிங்கிற இந்த ஹதீஸையும் ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் இங்க நினைவூட்டுகிறாங்க. அப்போ இந்த விஷயத்தை பொறுத்து இந்த இரண்டாவது விஷயம், ஷேக் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் குறிப்பிடக்கூடிய இந்த இரண்டாவது விஷயம், ஷிர்க்குக்கும் குஃப்ருக்கும் எதிராக அல்லாஹ் தஆலா அதை கடுமையாக வெறுக்கிறான் என்பதையும், நாமும் அதை வெறுக்க வேண்டும், அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும். அல்லாஹ் விரும்பாத ஒன்றை நாம் விரும்பக்கூடாது, அல்லாஹ் வெறுக்கின்ற ஒன்றை நாம் வெறுத்தே ஆக வேண்டும் என்பதை அல்லாஹ் இதுல குறிப்பிட்டு, எல்லா இபாதத்துகளும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். ஆக அந்த இபாதத்துகளை ஒரு மலக்காக இருந்தாலும் ஒரு நபியாக இருந்தாலும் அவருக்கு கூட செய்யக்கூடாது என்பதை இந்த செய்தியின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம்.